அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, இன்றைக்கி நாம் நம்மளுடைய சொந்த பந்தங்களுடைய வீடுகளுக்கு நாம் போகிறோம், விருந்தாளியாக போகிறோம். விருந்தாளியாக போகிறவங்க அந்த வீட்டில் எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கிறணும், அதே மாதிரி அவர்களுக்கு விருந்து கொடுக்கக்கூடியவங்க எப்படி நடக்கணும் என்ற வழிமுறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக நமக்கு வகுத்து தராங்க. முதல் செய்தி, விருந்து கொடுக்குறவங்க எப்படி இருக்கணும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் ஈமான் கொண்டவர்கள் விருந்தாளியை உபசரிக்கட்டும் அப்படின்னாங்க. அடுத்து சொன்னாங்க, முதல் நாள் விருந்தாளி உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா முதல் நாள் விலை உயர்ந்த உணவை நீங்கள் செஞ்சு கொடுங்க, சிறப்பாக நீங்கள் அவனை கவனிங்க. ரெண்டாவது நாள் மூணாவது நாளில் அவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை, நார்மலாக நீங்கள் கொடுத்தா போதும் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 நாளைக்கு மேலே தங்கியிருந்தாங்கன்னு சொன்னால் அது நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த உணவு உங்களுக்கு சதக்காவாகும், அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமக்களை பொதுவாக நாம் சொல்லுவோம் விருந்தும் மருந்தும் 3 நாள் அப்படின்னு சொல்லுவோம். இது பழமொழி என்று சொல்லுவோம், இல்லை இது ஹதீஸுக்கு உட்பட்டது. ஒரு ஆள் வீட்டுக்கு வந்தால் 3 நாள் விருந்து கொடுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி ஒரு மருத்துவம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 3 நாள் நீங்கள் அந்த மருந்தை சாப்பிட்டு பாருங்கள், அதுக்கடுத்து செட் ஆகலை அப்படின்னா அந்த மருத்துவத்தை மாற்றணும். இன்றைக்கும் இது நடைமுறையில் இருக்கக்கூடிய செய்தி. சரி, ஹைர். அப்போ விருந்தாளியாக போகக்கூடிய எப்படி நடந்துக்கிறணும் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. விருந்தாளியாக போயிருக்கக்கூடியவர்கள் அதிக நாள் அங்கே இருந்து அவர்களுக்கு விருந்து கொடுக்கக்கூடியவர்களுக்கு கவலையையும் கஷ்டத்தையும் நெருக்கடியும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் அங்கே தங்கியிருக்கக்கூடாதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். பெருமக்கள் எப்படிப்பட்ட வழிகாட்டி எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான், எப்படிப்பட்ட மார்க்கத்தெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா. யாருக்கும் எந்த வகையிலும் நெருக்கடியும் கஷ்டம் கொடுத்துடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருக்கிறது மார்க்கம். அதனால் நாமும் நம்முடைய வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளியை சிறப்பாக கண்ணியப்படுத்துவோம். நாம் யார் வீட்டுக்கும் போனால் எப்படி அங்கே நடந்துக்கிறணுமோ அந்த முறையில் நடந்து அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெறுவதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் கிருபை செய்வானாக.